வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செடியில் பூத்துருக்காங்க. இன்றைக்கி பூஜைக்கு பூவும் தேவைப்படுது. மழை போட்டுட்டாங்க. அடுக்கு ஆரஞ்சு கலரில் 2 பூவு ஜாதி முல்லை கட் பண்ணி விட்ருக்கு. முல்லைப்பூவும் ஒவ்வொன்று இருக்குங்க. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதையுமே மேலே பூத்து முடிஞ்சது எல்லாமே கட் பண்ணி விட்டேன். சாதா ரோஸ் இந்த செடியெல்லாம் இப்போ தாங்க வச்சேன். பதியம் போட்டு எடுத்து வச்சது. நல்லா தளிர் எடுத்துட்டு செடி நல்லா பெருசாகிருச்சு. பழைய செடியிலேருந்து பதியம் எடுத்து வச்சுங்க. ஒரு 7-8 மாதம் ஆச்சு. நல்லா தளிர் நிறைய எடுத்துகிட்ருக்கு. மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது பழைய செடிங்க. இது பழைய செடி. இதுலேருந்து தான் பதியம் எடுத்து அதில் வச்சுருக்கேன். பன்னீர் ரோஸ் ஒன்று கூட இல்லை. பவளமல்லி கீழே போயிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரியாக இருக்கும். குரல் மாறின மாதிரி இருக்கும். இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால நல்லா குளிர் அடிக்கிறதுனால தொண்டை கட்டின மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே மெயினாக லைக் போடுங்க. லைக்கு போட்டுட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு காட்டுறேன். கீழேயும் நிறைய போயிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கை நிறைய கிடச்சிருக்காங்க. இன்றைக்கி வெயில் இல்லை அவ்வளோக்கா, மேகமூட்டமாக இருக்காங்க. ஒயிட் ரோஸ், பேபி செம்பருத்தியில் ஒரே ஒரு பூவு. அப்புறம் இந்த டேபிள் ரோஸில் பாருங்கள், ஒரு 3 கலர் பூத்துருக்கு. மஞ்சள், லைட் ரோஸு, ஒயிட்டு. இது ஒரு ரோஸ் தாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த ரோஸு. இங்கே பாருங்க, இது லைட் ரோஸ். ஒரே ஒரு காஷ்மீரி ரோஸ். இந்த ஆரஞ்சு கலரு ரோஸ், கொத்து ரோஸ். இதுலேயுமே கொத்தவரைக்காய் விதை போட்டதில் பாருங்கள், ஒரு 3 இறந்துருச்சு. மற்றதெல்லாம் நல்லா வருது. கீரை, கரிஞ்சுக்குட்டி கீரை நிறையா முளைச்சிருக்குங்க. செவ்வந்தி நேற்று அறுவடை பண்ணிட்டு போனேன். நேற்று வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டு போனேங்க. அப்புறம் இன்றைக்கி பூஜைக்கு பூ தேவைப்படுது. மாலை நேற்று போடல, இன்றைக்கி தான் போட்டாங்க. நேற்று பட்டையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி காலையில் தான் போட்டுட்டு வந்திருக்காங்க. நேற்று பறிச்சிட்டு போன பூ சாமிக்கு நைட்டு வச்சு கும்பிட்டேன். நேற்று வெள்ளிக்கிழமை இல்லை, எப்பயும் மாமூலாக வெள்ளிக்கிழமை கும்பிடுவேன். இப்போ பறிக்கிற பூவு சாயங்காலம் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி ஐயப்பன் ஃபோட்டோவெல்லாம் வச்சு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுவோம். அப்புறம் மெயினாக விரதம் இருக்காங்க, சாப்பிடல. நைட்டு வரைக்குமே சாப்பிட மாட்டாங்க. நைட்டு ஒரு 7 மணிக்கு அப்படி பூசியெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிடுவாங்க. அது வருஷம் அப்படி தான் பண்ணுவாங்க. போடுற அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே விரதம் இருப்பாங்க. அப்புறம் பெரிய பையன் போடுறது தான். அவன் போடல, எங்கள் வீட்டுக்கார் மாத்திரம் போட்டிருக்காங்க. பெரிய பையன் இன்னொரு 4-5 நாள் கழித்து போட்டுக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கான். போதுங்க, ஓரளவுக்கு பறிச்சிட்டேன் பாருங்கள். ஓரளவுக்கு பறிச்சிட்டேன். நாளைக்கு அதில் பறிச்சிக்கலாங்க. இந்த பிளாக் ரோஸ்லேயுமே நிறையா மொட்டுக்கள் வச்சுருக்காங்க. தளிர் அது அங்கே இருந்துச்சு, கொண்டாந்து இங்கே வச்சுட்டு. ஃபஸ்ட்டு இருவாச்சி மல்லிகிட்ட தான் இருந்துச்சு பிளாக் ரோஸு. கொஞ்சம் வெயிலில் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கேன். இந்த ரெட் ரோஸ்லேயுமே தளிர் எடுத்திருக்காங்க. பாரிஜாதம் இப்போ தான் நல்லா மொட்டுக்கள் ஒவ்வொன்றும் வச்சிட்ருக்கு. அதுவும் தொடர்ந்து
பூ 1 2 வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த டைம் ஒரு வாரமாக பூவே இல்லை. புதுசாக வச்ச காஷ்மீர் ரோஸ் தளிர் எடுத்துகிட்ருக்கு. அப்புறம் நிறையா கம்போஸ்டில் இருந்தது எல்லாமே முளைச்சிருக்கு. தக்காளி, மிளகா நாற்று நிறைய முளைச்சிட்ருக்காங்க. இந்த டேபிள் ரோஸ் பாருங்கள், இதுலேருந்து தான் கட் பண்ணி அதில் நட்டிருக்கேன். எல்லாம் கலந்து இந்த டார்க் ரோஸ் நட்டிருக்கேன், மஞ்சள் கலரு, இந்த லைட் ரோஸு. இது ரெட்டாக டார்க் ரோஸான்னு தெரில, நீங்களே சொல்லுங்கள். ரெட்டா பிங்க்கு கலரா என்ன கலரு? இது மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. ரெட்டா பிங்க்கு கலரா டார்க் ரோஸா? இது லைட் ரோஸு. செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி டேபிள் ரோஸ் அழகாக பூத்துருக்காங்க. பார்க்குறக்கு சூப்பராக இருக்காது, கலராக. இது 7 டே ரோஸ். இந்த செடி ஒன்று இறந்துருச்சு. உடனே போய் வாங்கிட்டு வந்து மாற்றி ஒரு வேறு டப்பில் வச்சுருக்கேன். அதுவும் பாருங்கள், வச்சதுக்கப்புறம் புது தளிர் நிறைய எடுத்திருக்காங்க. எனக்கு பிடிச்சதுலேயே இந்த டேபிள் ரோஸ் தாங்க ரொம்ப பிடிக்கும். காய்கறியெல்லாம் அவ்வளோக்கா எதுவும் இல்லை. இந்த செடியெல்லாம் ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஒரு வாரம் கழித்து தான் இது எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தளிர் எடுத்து பூ வருதான்னு பார்க்கலாம். வரலினாக்கா எடுத்துகிட்டு வேறு எதுனா மறுபடியும் அவரைக்காய் மண்கலவை இருக்குது, ஏற்கனவே போட்டு வச்ச மண்கலவை இருக்குது. அவரைக்காய் தான் போட போகிறேன். இதில் பாருங்கள், ஒரு கரிஞ்சி குட்டி இருந்துச்சு. அதில் விதை உளுந்து எத்தனை கரிஞ்சி குட்டி முளைச்சிருக்காங்க கொத்தா. இன்றைக்கி பூஜைக்கு எனக்கு தேவையான பூ கிடச்சிருச்சிங்க தோட்டத்துலேருந்து. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அணைத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக தொண்டை கட்டிருச்சு, மூக்கு அடைச்சிருச்சு, மன்னிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி கார்டன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.